ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க ஸ்ட்ரிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரிங் வந்து ஒரு டேட்டா டைப். இது எதுக்காக நம்ம சொல்லுவோம்? குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இதுவரையும் நான் நம்பர்ஸ், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வரையும் டேட்டா டைப்பை வச்சு நம்ம டிக்ளரேஷன் கொடுக்கல வேரியபிளை ஜஸ்ட் வேர் லெட் அப்படின்ற கீவேர்ட் வச்சு கொடுத்துருக்கோம். வேறுங்கிறது நமக்கு லெகசி கீவேர்டு, லெட்டுங்கிறது தான் ES6ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இது எல்லாமே போன செஷன்ல பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரிங்ஸை ஸ்டோர் பண்ணும்பொழுது அப்ப நம்ம ஸ்ட்ரிங்ஸை மேனிப்புலேட் பண்ணணும். எந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணாலுமே அந்த வேல்யூவை நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோம். மேனிப்புலேட் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்பர் கேஸா மாத்துறது இல்லை லோவர் கேஸா மாத்துறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம இருக்கிற வேல்யூஸ்ல பண்ணுவோம். இப்ப 2 நம்பர் ஆட் பண்றது, கம்பேர் பண்றது, அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? சோ அப்ப ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. முதல்ல ஸ்ட்ரிங் எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்றது, அது எல்லாத்தையுமே இப்ப வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பேசிக்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் போட்டிருந்தோம். அந்த பேசிக்ஸ்ல போயிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸ்ட்ரிங்ஸுக்கு strings.js அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, strings practice.js கொடுத்துட்டேன். இப்ப இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்? ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றத சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் நீங்க ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்லயும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்லயும் கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லெட்ல 2 கொடுக்க முடியாது. ஸோ நான் வந்து இதை செகண்ட் டெக்ஸ்ட்னு பேர் மாத்திக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வேலிட் ஃபார்மேட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான். லாக் டெக்ஸ்ட்ன்றதையும் பிரிண்ட் பண்றேன், செகண்ட் டெக்ஸ்டையும் நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, டன். இப்போ இது ரெண்டுமே எனக்கு கரெக்டான வேல்யூவை கொடுத்துரும். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் 0 ஆர் மோர் கேரக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்கை, ஒரு ஆல்பபெட்டை நீங்க வந்து சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆயிடும். அதை நீங்க சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம், இல்லை டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம். வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டபுள் கோட்டை இதுக்குள்ள கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுது? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது நமக்கு டபுள் கோட்ஸ்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தா நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இது நடக்குதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிடி பேசிக்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ இந்த பேசிக்ஸ்குள்ள நோட்ல நான் என்ன பண்ண போறேன்? ஸ்ட்ரிங் ப்ராக்டிஸை ரன் பண்ண போறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட், நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டபுள் கோட்ஸ்ல வந்துருச்சு. இது ஒரு வழி. ஓகேவா? இப்ப நான் இந்த டபுள் கோட்ஸ் எடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும். ஏன் எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க சிங்கிள் கோட்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப என்ன பண்ணும் நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட்? நீங்க சிங்கிள் கோட்ல ஆரம்பிச்சிருக்கீங்களா, அடுத்து எங்க சிங்கிள் கோட் வருதோ அதோட எண்ட் ஆயிடும் ஸ்ட்ரிங். ஓகே, கட் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கும். ஓகேவா? சிங்கிள் கோட் வந்து எடுக்காது. ஸோ அதுக்குதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்க உள்ள சிங்கிள் கோட் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்? வெளியில டபுள் கோட் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன சொன்னோம்? 2 டைப்புமே அலவுடுன்னு சொன்னோம். சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம், டபுள் கோட்ஸ் கொடுத்து ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். நீங்க உள்ள சிங்கிள் கோட்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தா வெளியில டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்க உள்ள டபுள் கோட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தா வெளியில சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப அது எடுத்து ஆரம்பிக்கும் போது டபுள் கோட்ஸ் பாக்குதா, அதோட எங்க நிறுத்தும்? இன்னொரு டபுள் கோட் பார்க்கும்போது தான் நிறுத்தும். ஓகேவா? அப்ப நடுவுல சிங்கிள் கோட் இருந்தா அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆயிடும். அதே மாதிரி இங்க சிங்கிள் கோட்ல ஆரம்பிக்குது, அதோட எங்க சிங்கிள் கோட்டோ அங்கதான் நிறுத்தும். சோ இதுக்கு நடுவுல நீங்க டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டபுள் கோட்ஸ் ஒன்றும் பிரச்சனையும் இல்லாம ஏத்துக்கும். இது ஒரு வழி. ஓகேவா? இது இல்லாம நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனும் இருக்கு, எஸ்கேப் கேரக்டர் வச்சு எப்படி டபுள் கோட்ஸ் கொடுக்கறது அப்படின்றதும் பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வழி. உங்களுக்கு வந்து எப்பயாவது ஒரு சில இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுக்கணும், சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இல்ல எனக்கு வந்து வேற வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு டெம்ப்ளேட் இருக்கு. ஓகே, இல்லைன்னா நமக்கு எஸ்கேப் கேரக்டர்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா, டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் வந்து ES6ல வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ES6ல நமக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கும் போது இதை வந்து பேக்டிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேக்டிக்ஸ்னா என்ன? சிங்கிள் கோட் மாதிரியே இருக்கும்.
ஸோ ஒன் யூஸ்வலா வந்து கீபோர்ட்ல நமக்கு வந்து 1 எக்ஸ்கிளமேட்டரி 2 அண்டர் ஆம்பர்சன்ட் இருக்கும் இல்லையா? ஸோ பேக்டிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு யூஸ்வலா வந்து 1 2 3ன்னு இருக்கும். 3க்கு மேல ஹேஷ் சிம்பிள், 4க்கு மேல டாலர், 1க்கு மேல எக்ஸ்கிளமேட்டரி இருக்குல்ல. ஸோ அதே லைன்ல பாத்தீங்கன்னா 1க்கு முன்னாடி எஸ்கேப் கேரக்டருக்கு கீழே டில்ட் சிம்பிள் ஒன்று இருக்கும். ஓகேவா? அதுலதான் வந்து நமக்கு என்ன இருக்க போகுது, பேக்டிக் இருக்க போகுது. ஸோ பேக்டிக் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்பிள் இருக்க கீழேயே ஜஸ்ட் வெறுமனே பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்டிக் வந்துடும். ஓகே, அது சிங்கிள் கோட் மாதிரி தான் இருக்கும், ஆனா டிஃப்ரெண்டா இருக்கும். சிங்கிள் கோட் இப்படி இருக்கா? ஸோ இது பக்கத்து பக்கத்துல நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சிங்கிள் கோட் இப்படி இருக்கு, பேக்டிக் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? சோ இத கொடுத்தும் நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் பேக்டிக் கொடுக்குறேன். சோ அது நீங்க சிங்கிள் கோட் கொடுக்குறீங்க, டபுள் கோட் கொடுக்குறீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. பேக்டிக் கொடுத்தா எல்லாமே ஒர்க் ஆயிடும். ஓகேவா? சோ டெம்ப்ளேட் வந்து என்ன சொல்றாங்க? டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்னா என்ன? ஒரு ஸ்ட்ரிங் பேக்டிக்ல க்ளோஸ் ஆயிருந்தா அதை டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்னு சொல்றாங்க. சோ இதுக்குள்ள நீங்க டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்ப நான் ரன் பண்றேன், அதே மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாத வந்துடும். ஓகேவா? இது இல்லாம எஸ்கேப் கேரக்டர்ஸும் இருக்கு. சோ எஸ்கேப் கேரக்டர்ஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது எஸ்கேப் கேரக்டர் மாறிடும். ஓகேவா? சோ ஸ்லாஷ் எங்க எல்லாம் வந்து உங்களுக்கு டபுள் கோட்ஸ் வேணுமோ, எங்க எல்லாம் சிங்கிள் கோட்ஸ் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் டபுள் கோட்ஸ்லயே இது பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப டபுள் கோட்ஸ் நம்ம என்ன சொன்னோம், டபுள் கோட்ஸ்ல எங்க ஆரம்பிக்குதோ, எங்க ஃபர்ஸ்ட் இது முடியுதோ அதோட முடியுதுன்னு சொன்னோம்ல. நான் இங்க ஸ்லாஷ் கொடுத்தேன்னா அது மாறிடும். சோ ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் போயிடுச்சு பாருங்க. இப்ப இது என்ன பண்ணும், டபுள் கோட்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, சோ நமக்கு எஸ்கேப் கேரக்டர்ஸ் இருக்கு, டெம்ப்ளேட் இருக்கு. இது இல்லாம சிம்பிளா நீங்க பண்றதுக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன். இது எல்லாமே எதுக்கு, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றதுக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நம்ம மேனிபுலேஷன் பார்ட்டே பார்க்க போறோம். சோ என்ன வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து ஒரு ஸ்ட்ரிங்னா எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? சோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, சோ console.logன்னு எழுதிக்கோங்க. நான் இதுக்குள்ள என்ன பண்ண போறேன், text.length அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது மெத்தட் கிடையாது, இது ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண போகுது, இந்த டெக்ஸ்ட்ல எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படிங்கறத எனக்கு பார்த்து சொல்ல போகுது. ஓகேவா? மெத்தட் தான் நமக்கு இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போடுவோம். இது போடக்கூடாது, இது ப்ராப்பர்ட்டிங்கிறதால வெறுமனே அப்படியே விட்டுறணும். ஓகேங்களா? சோ செகண்ட் டெக்ஸ்டுக்கும் நான் அதே மாதிரி பண்ணிடுறேன். சோ செகண்ட் டெக்ஸ்ட் டாட் லென்த். இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு 15 and 45 கரெக்டா வருது. ஓகே, இது லென்த்ங்கிற ப்ராப்பர்ட்டி. சோ லென்த் மாதிரியே உங்களுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நமக்கு ஸ்ட்ரிங்ஸ்ல. ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கேரக்டர் வந்து கண்டுபிடிக்கணும், ஒரு பொசிஷன்ல இருக்க கேரக்டர் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், console.logல ஜஸ்ட் என்னோட இதை கொடுத்துட்டேன், ஸ்ட்ரிங்கோட பேரு டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்படி டாட் கொடுத்தீங்கனாலே நிறைய மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு இங்க வந்துடும். ஸோ நீங்க ஒன்னு ஒன்னா வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அட்டுங்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பெராமீட்டர் நீங்க பாஸ் பண்ணணும். ஓகே, இண்டெக்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ 4ன்னு நான் பாஸ் பண்றேன். ஓகே, இல்ல 3 பாஸ் பண்றேன். ஓகே, ஏன் 3 பாஸ் பண்றேன், ஏன் 4 பாஸ் பண்ணல அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ வந்துருச்சு. சோ ஏ அப்படின்னா 0ல இருந்தா உங்களுக்கு வந்து இங்க ஆரம்பிக்கும் பொசிஷன். ஓகே, இப்ப நான் 0ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் பொழுது நான் 0 பிரிண்ட் பண்ணனா ஜே வரும். ஓகே, சோ 4ன்னும் போது எனக்கு என்ன ஆயிடுது, இந்த பிளாங்க் ஸ்பேஸ் தான் வரும். ஓகேவா? ஜாவா ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்ல. சோ இந்த ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்துச்சுன்னா எதனால ஸ்பேஸ் வருதுன்னு தெரியாதுன்றதால தான் நான் ஜாவா வந்து @3 கொடுத்தேன். 3னா வந்து 0 1 2 3 இந்த ஏ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து அட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ்ல என்ன கேரக்டர் இருக்கு அப்படிங்கறத நம்ம வாங்கிக்கலாம். சோ அட் மாதிரியே நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேர் அட். ஓகேங்களா? சோ கேர் அட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே விஷயத்தை தான் நமக்கு பண்ண போகுது. ஓகே, சோ நான் பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா ஜே ரெண்டுத்துக்குமே வந்துருச்சா? ஃபைன். இப்ப இன்னொன்னு, நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? சோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னா, பின்னாடி இருந்து உங்களுக்கு வர்றது. -1னா பின்னாடி இருந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர், பின்னாடி இருந்து செகண்ட் கேரக்டர் அப்படின்னு வரும் இல்லையா?
இதுல நம்ம வந்து -1 அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இப்ப இங்க என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே வராது. ஓகேவா? நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து அட்ல மட்டும்தான் இருக்கு, கேரட்ல கிடையாது. ஓகே, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் கேரக்டர். இந்த லென்த் படி பாத்தீங்கன்னா 15 தான் லாஸ்ட் கேரக்டர். ஓகேவா? இந்த 15னா 0 to 14 தான் 15. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க 20th கேரக்டர் எனக்கு எதுன்னு கேட்கிறேன். ஓகே, 20th கேரக்டர் கிடையாது, நமக்கு 15 வரையும் தான் கேரக்டர் இருக்கு. அப்ப 0ல இருந்து நம்ம பார்த்தாலும் 14 வரையும் தான் நம்மளால கொடுக்க முடியும், 20th கொடுக்க முடியாது. அப்ப எனக்கு இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்ப நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே கேரக்டர் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிடும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி வரும். ஸோ இது வந்து பிளாங்கா இல்ல நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேனா, எதனால அங்க அப்படி வருதுன்றது தெரியாது. ஸோ நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு அட் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேரட்டை விட. ஓகேங்களா? ஸோ இது 2 மெத்தட் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் வந்து இருக்கு, விச் இஸ் கால்ட் கேர் கோட் அட். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. எதுக்கு? ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? சோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் என்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆஸ் யூஷுவலா நம்ம வந்து அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாத்துறதுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. சோ நம்ம வந்து கன்சோல்ல இருந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு டாட் அப்பர் கேஸ், டூ அப்பர் கேஸ் மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ லோவர் கேஸ் இருக்கு. ஓகே, டூ லோவர். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே அப்பர் கேஸா மாத்திரும், செகண்ட் ஒன் வந்து எல்லாத்தையுமே லோவர் கேஸா மாத்திரும். ஸோ இந்த மெத்தட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலா வந்து ட்ரிம் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஒரு கேப் விடுறேன். ஓகே, நம்ம இது தானே கொண்டு வரோம், முன்னாடியும் பின்னாடியும் நான் வந்து ஸ்பேஸ் விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இங்க எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு ட்ரிம் மெத்தடை கூப்பிடுறேன். ஸோ நார்மல் ட்ரிம் என்ன பண்ண போகுது, போத் சைட் ஆஃப் த ஸ்ட்ரிங் எண்ட் ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் ஒரு வாட்டி பிரிண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி ஒரு வாட்டி பிரிண்ட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா வெறுமனே அப்படியே கொடுத்தா எனக்கு கேப் ஸ்பேஸ் இருக்கு, இங்கேயும் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு 2 இடத்துலயும் இருக்காது. ஓகேவா? அது ட்ரிம். இதே ட்ரிம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நமக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு ட்ரிம் பண்ணணும் இல்ல எண்ட்ல ட்ரிம் பண்ணணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதை டிலீட் பண்ணிட்டு ட்ரிம் ஸ்டார்ட். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணது, நெக்ஸ்ட் காமனா ட்ரிம் பண்ணது, நெக்ஸ்ட் ஒன் வந்து எண்ட்ல மட்டும் ட்ரிம் பண்ணது, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டார்டிங்ல மட்டும் ட்ரிம் பண்ணது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிம் மெத்தட்ஸும் இருக்கு. ஓகே, அது இல்லாம உங்களுக்கு கன்கேட் மெத்தட் இருக்கு. கன்கேட்னா என்ன அப்படின்னா, 2 ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த 2 ஸ்ட்ரிங்கை நான் ஒன்னா சேர்க்கணும். ஓகேவா? நமக்கு டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 இருக்கா, அதை நான் வந்து என்ன பண்ண போறேன், கன்சோல் டாட் லாக் டெக்ஸ்ட் டாட் கன்கேட் செகண்ட் டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம். இப்ப நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு அட்டாச் ஆகி வந்துடும். கன்கேட்னா ரெண்டுத்தையும் சேர்க்கிறது. ஓகேவா? சோ கேரட் கேர் சப்ஸ்ட்ரிங் இருக்கு. கன்கேட் வந்து எப்படி சேர்க்கிறதோ அதே மாதிரி சப்ஸ்ட்ரிங் வந்து பிரிக்கிறது. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்ட்ரிங் எடுக்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், கன்சோல் டாட் லாக்ல எந்த டெக்ஸ்ட் வந்து எடுக்க போறோம், ஓகே டாட் சப்ஸ்ட்ரிங் எங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? எனக்கு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து 3ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன், 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆக போகுது, 3ல இருந்து 10 வரையும் எனக்கு கட் பண்ணி சப்ஸ்ட்ரிங்கா வந்து இது பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு சப்ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூ ஹாவ் ரிப்பீட். ஓகே, ஸோ ரிப்பீட் என்ன பண்ண போகுதுன்னா ஒரே டெக்ஸ்ட்டை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண போகுது. ஓகே, இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்கு, இதை நான் ரிப்பீட் பண்ணணும்னா எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கை தூக்கிட்டு ரிப்பீட் ஓகே 3ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ 3ன்னு கொடுத்தனா 3 டைம்ஸ் இதே ஸ்டேட்மெண்ட் எனக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் வந்து இருக்கிற டெக்ஸ்ட்டை மாத்தி எனக்கு இன்னொரு டெக்ஸ்டா ரீப்ளேஸ் பண்ண, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மாதிரி.
ஓகே, ஸோ console டாட் லாக் டெக்ஸ்ட் டாட் ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ் எதை ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம தான் சொல்லணும். எனக்கு என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வேர்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, சர்ச் வேல்யூ, எதை வந்து நீங்க சர்ச் பண்ணி பண்ண போறீங்க. நான் ஸ்கிரிப்ட்ன்றதை சர்ச் பண்ண போறேன். ஸோ அதை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கோங்க. சர்ச் பண்ணி கமா என்னவா மாத்த போறீங்க, செகண்ட் அதுதான். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து ரீப்ளேஸ் வேல்யூ. ரீப்ளேஸ் இல்ல நீங்க இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலா நீங்க பர்டிகுலர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லாம் நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஸோ இதுல எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் கொடுக்கலாம், இல்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். என்ன டெக்ஸ்ட நீங்க மாத்த போறீங்க அப்படிங்கறத இங்க கொடுக்க போறீங்க. ஓகே, ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டிங் அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். இதெல்லாம் தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நீங்க வந்து நம்மளோட ஸ்ட்ரிங் மேனிபுலேஷனை பண்ணிடலாம். ஓகேவா? அது இல்லாம வந்து ஒரு பர்டிகுலர் கீவேர்ட்ல தான், ஒரு பர்டிகுலர் லெட்டர்ல தான் வந்து உங்களோட ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகுதா, ஓகேவா, டு ஸ்டார்ட் வித் இதுல தான் இருக்கா, எண்ட் வித் இதுல தான் இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து நீங்க இதுல மேனிபுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஏதாவது டவுட் இருக்கு, ஸ்பெசிஃபிக்கா இஷ்யூஸ் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க, நாங்க சார்ட் அவுட் பண்றோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.